மனோஜ் பார்த்தீங்கன்னா வேண்டாத ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லுவேன். இதெல்லாம் வந்து விஜய் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உள்ளேயே விட மாட்டாங்க, போட்டு சாத்துன்னு சாத்திடுவாங்க. என்னன்னா நம்ம மனோஜ் வந்து நம்ம ரோகிணியோட சேர்ந்துட்டு சுற்றிட்டு இருக்காரு, டிவோர்ஸ் வாங்குறன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. கடைசிலேயே வந்துட்டு ஜெயிலில் இருந்து வெளியே எடுத்ததுனால ரொம்ப ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவர் 2 பேரும் சுற்றிட்டு இருக்காங்க. அது எங்கே சுற்ற போகிறாங்க அப்படின்னு சுற்றியோட ஹோட்டலுக்கு சுற்ற போகிறாங்க. அதெல்லாம் தேவையா கோபி அப்படின்னு நம்ம பக்கத்துலேயே மீனாவும் மொத்தம் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க. பார்க்குறியாடா அம்மாவுக்கு கால் பண்ணுற, பார்க்குறியாடான்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அவர் ஒரு மாதிரி பயந்துட்டார். நம்ம ரோகிணி என்ன பேசுறதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி மேட்ரு வேறு தெரிஞ்சிருச்சு நம்ம ரோகிணிக்கு. உடனே சிந்தாமணிகிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து உங்களை வந்து இந்த மாதிரி பேசுனாங்களா, இந்த மாதிரி மிரட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்னையும் வந்து மிரட்டிட்டு ரோட்டில் வந்துட்டு பூ கட்டிட்டு இருந்த ஒருத்தி இன்னைக்கு வந்து இவ்வளோ வந்து பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்துட்டு கூடி வந்து வில்லியும் சேர்ந்துட்டு ராவடி பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் தான் பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. இவங்க 2 பேருக்கு இடையில தான் பெரிய ஒரு கிளாஸ் நடக்க போகுது அப்படின்னு நீங்களும் நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சிறுகதை கிளாஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க வந்து கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.